அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் சூரா நபால 4வது ஆயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் கல்லா சயக்லமூன். கல்லா சயக்லமூன். இதில் சும்மா நோமல் அர்த்தத்தை பார்ப்போம். கல்லா என்றா இல்லவே இல்லை என்று அப்படி அர்த்தம் எடுக்கலும். சயக்லமூன் சா என்ற ஒரு வார்த்தை, சா என்றா சீக்கிரமாக, வெகு சீக்கிரமாக. சயக்லமூன் யக்லமூன் என்றா அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, அவங்களுக்கு தெரிய வரும். நினைவுக்கு நான் சொன்னேன், யாழ ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடிஞ்சால் அது அவங்க என்று. அப்புறம் ரூட் லெட்டர்ஸ் அலமா, ஐன் லாம் மீம். அலமா என்று சொல்கிறது ஒரு விஷயம் தெரிகிறது, அறிகிறது. நாங்கள் சொல்லுவோம் ஆலிம் என்று, அறிஞ்சவர். ஸோ அந்த அர்த்தம் தான் அதில் வருது. சயக்லமூன் என்றால் சா என்றா சீக்கிரம், யக்லமூன் அவர்களுக்கு அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. சரி, இப்போ முதலாவது பார்ப்போம். இதில் கல்லா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று. இது கல்லா என்ற வார்த்தை சும்மா நோமலாக இல்லை என்று சொல்கிற வார்த்தை இல்லை. சில உலமாக்கள்கிட்ட கருத்து இதுக்கு நிறுத்துங்க என்ற அர்த்தமும் கொடு. கல்லா என்று சொன்னால் ஒருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறாரு, நிறுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிள், அல்லது ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன், அவங்க எல்லாரும் ஒவ்வொன்று ஆர்கியூ பண்ணி கொண்டு கருத்து வேட்பாட்டில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் கல்லா. இதை ரெண்டு மாதிரி எடுக்கிறாங்க. சில கிராமரியன் சொல்கிறாங்க, தஃப்சீர் உலமாக்கள், இப்போ இதை நீங்கள் நிப்பாட்டி ஓதினா, கல்லா என்று நிப்பாட்டிட்டு சயக்லமூன் என்று ஓதே மேலும் அது ஒன்றுக்கு ஓதே மேலும் நிப்பாட்டி ஓதினா எடுத்தம் கல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சொல்கிறத நிப்பாட்டுங்க. அப்படி இது இமோஷனலாக சொல்கிற ஸ்பீச். இது அதை ஒரு ஆங்க்ரி டோன் மாதிரி எடுக்கவே மேலும், கோவத்தில் சொல்கிற மாதிரி எடுக்கலும். அப்போ நிப்பாட்டுங்க, சயக்லமூன் சீக்கிரமாக அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, அந்த ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் சொல்கிறாங்க, இது இல்லை என்ற அர்த்தம் எடுத்தால் இது ஒன்றுக்கு செய்யுது. கல்லா சயக்லமூன் என்று இது தான் மெஜாரிட்டி ஒப்பீனியன். இது ஒன்றுக்கு ஓத போகலை. கல்லா சயக்லமூன் என்று ஒன்றுக்கு ஓத போகலை. இல்லை 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 இல்லவே இல்லை, சீக்கிரமாக அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படி இருந்தால் இப்போ நான் அதை இல்லை என்று சொல்கிறது நாங்கள் ஐனை ஒரு உறுதிப்படுத்துது, ஷுவராக நடக்கும் என்ற அர்த்தம் கொடுக்குது. அப்படி என்றால் இவங்க ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க தானே, அது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் சயக்லமூன் சீக்கிரமாகவே அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம், மூணாவது விஷயம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்ன என்று சொன்னால், இப்போ இதை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா சயக்லமூன் சீக்கிரமாகவே அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ இதில் என்ன இல்லைண்டா, இப்போ அவங்க கியாமத் நாள் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க, அவங்களோட வேறு ஒப்பீனியன் கொண்டாடுறாங்க. மௌத்துக்கு போகிற எழுப்பப்பட மாட்டாது, இல்லாட்டி நாங்கள் திரும்பி பிறப்போம், எங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட மாட்டாது. இது மாதிரி தான் அவங்க டிஃப்ரெண்ட் ஆர்கியூ கொண்டாடுறாங்க. இப்போ நாங்கள் யோசித்து பார்க்கணும், இப்போ உதாரணத்துக்கு சிலவங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் ஒருத்தருக்கு நீங்கள் ரோட் மாற போகல பார்த்து மாறுங்க, இல்லாட்டி நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆவீங்க அப்படின்ட்டு. அவர் கணக்கு எடுக்கிற, இல்லை நெருப்பு பிடிக்க வேணும் சுடும் என்று சொல்கிறேன். அவராக நீங்கள் சொல்கிறது கேட்குறாரு இல்லை. அப்போ ஒரு பாயிண்ட் வரும், நாங்கள் அவருக்கு சொல்லி பார்ப்போம், காட்டுங்க உனக்கு எல்லாம் சொல்லி வேலையில் உனக்கு பட்டா தான் விளங்கும், அப்படி சொல்லுவோம் தானே. உங்களுக்கு எல்லாம் சொல்லி வேலையில் பட்டா தான் விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட் பண்ணி இதை இல்லைன்னு சொல்ல பார்க்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், இவனுக்கு எல்லாம் சொல்லி தர வராது, இவனுக்கு விளங்க வரும், அப்போ பார்த்துக்கொள்வோம். சயக்லமூன் எப்போ விளங்க வரும்? சயக்லமூன் சீக்கிரமாகவே அவங்களுக்கு விளங்க வரும். சுப்ஹானல்லாஹ். இது நாங்கள் தமிழில் சொல்கிறது தானே, ஒருத்தருக்கு சொன்னால் விளங்காது, பட்டா தான் விளங்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த டோனில் சொல்கிறான். இவனுக்கு எல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து சரி வராது, இவங்களுக்கு அது டைமில் கியாமத் நாள் வரும் தானே, அப்போ விளங்கும். இல்லாட்டி மௌத்துடைய சந்தர்ப்பம் வரும் தானே, அப்போ விளங்கும். அந்த டைமில் வருத்தப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இன்னொரு விஷயம், நான் யோசிச்சோண்டி, இப்போ கல்லா சீக்கிரமாகவே அவங்களுக்கு விளங்க வரும் என்று இது அது முஹ்தலிஃபூன் இல்லாட்டி முகதிபூன் இவங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் யோசித்து பார்த்தா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் மௌத்தாவினா எங்களுக்கும் இதெல்லாம் விலக வரும். இன்றைக்கு கபருடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை, சக்கராத்துடைய நேரம், கியாமத் நாள் எப்படி, நரகம் எப்படி, இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் சயக்லமூன் எங்களுக்கு இப்போ ஒன்றும் சரியாக தலைக்கு விளங்குது இல்லை. உண்மைக்குமே இது சுறாவை நாங்கள் கேட்கல இருக்கணும், எங்களுக்கும் இது மிச்சங்காலம் இல்லை. மேபி இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா மேக்ஸிமம் கூட போனால்
50 வருஷம் என்று வைங்களேன், அதுக்குள்ளே மேக்ஸிமம், அதுவும் அடுத்த செகண்ட் எங்களுக்கு கேரண்டி இல்லை, ஆனால் அதுக்குள்ளே எங்களுக்கும் சகலமும் தான் எங்களுக்கும் சீக்கிரமாகவே விளங்க வரும். மவுத்துடைய லைஃப், கபருடைய லைஃப், மவுத்துக்கு போகிற லைஃப். இப்போ எவ்வளோ கேட்டாலும் பெருசாக தலைக்கு ஓடாட்டியும் பயனுவல் கேட்குத்தான், சில நேரத்துக்கு வருத்தான். ஆனால் எங்களுக்கும் ஒரு நாள் மவுத்துடைய சந்தர்ப்பத்திலேருந்து இது சரியாக விளங்க வரும். இதை சூறால் என்ன சொல்லுது, அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல கியாமத் நாளை பற்றி சொல்லுது, எல்லா விஷயமும் எங்களுக்கு சரியாக விளங்க வரும். இப்போ கல்லா சயலமூன்னு ஓத போகல இந்த விஷயம் எங்களுக்கு தலைக்கு வரணும். இது ஒரிஜினலாக சொல்லப்படுது அவங்களுக்கு தான், இதை புயப்படுத்துகிறவங்களுக்கு. ஆனால் எங்களுக்கும் ஒரு பயம் வரணும். அப்போ சயலமூன் எங்களுக்கும் அதை இன்ஃபர்மேஷன் வருமே, சக்கராத்துடைய டைம் வருமேன்னு எங்களுக்கும் தெரிய வரும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது அத்தனை பயங்கரமான விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை பாதுகாக்கணும், பூரா உம்மத்தையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்லா சயலமூன் என்று சொல்லிட்டு சும்மா கல்லா சயலமூன் என்று சொல்கிறேன், அதே என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ்